ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க இவன் நிரபராதி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ சினிமா ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தன்னோட ஊர் ஃபங்க்ஷனுக்காக சொந்த ஊருக்கு வராரு. இவர் தன்னோட மனைவி அப்பா அம்மாவோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. திருவிழாக்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பந்து ஒருத்தரோட கார் கண்ணாடியை உடைச்சிருது. இதனால ஒரு சண்டை வருது. இந்த சண்டையை ஹீரோ ஒரு தரப்புக்கு சப்போர்ட்டா சால்வ் பண்ணி வைக்கிறாரு. திருவிழா நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஹீரோ ஒரு குழந்தையை கடத்தினதாகவும் அந்த குழந்தை இப்போ சீரியஸான கண்டிஷன்ல ஹோமோ ஸ்டேஜில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால போக்சோ சட்டத்தில் ஹீரோவை கைது பண்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவோட ஃபேமிலிக்கு என்னாச்சு, ஹீரோவோட மனைவி என்ன ஆனாங்க, ஹீரோ இந்த பழியிலிருந்து தப்பிச்சாரா இல்லையா, இவர் நிரபராதிங்கிறது எப்படி தெரிய வந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. பிரதீப் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ரீஜித், ஹரிஷ் பரடி, சாஜித் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், இந்த படத்தை யதார்த்தம் கலந்து எடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோனியோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. படத்தில் வர ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கான சீன்ஸ் ஓரளவு ஓகேவா எடுத்திருக்காங்க. படத்தோட ஹீரோ செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிப்பார். அந்த சீன்லாம் நமக்கு ஓரளவு கனெக்ட் ஆகுது. படத்தில் உள்ள ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட மியூசிக், பிஜிஎம் ரெண்டுமே படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. படத்தில் நடித்த ஒரு சிலரோட நடிப்பு நீட்டாக இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், ஹீரோவோட நடிப்பு ரொம்ப நாடகத்தன்மையாக இருக்கு. அதுலேயும் கிளைமேக்ஸில் ஸ்டேஜில் ஏறி ஹீரோ பேசுவார். அந்த சீன்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கு. படத்தில் தேவையில்லாமல் நிறைய சீன்ஸை வச்சுருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. படத்தில் ட்விஸ்ட்டு, சஸ்பென்ஸ்னு பெருசாக எதுவுமே இல்லை. படத்தோட ஸ்க்ரீன் பிளே படுமோசமாக இருக்குது. படத்தில் உள்ள பாட்டு அந்தளவு ரசிக்கும்படி இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு பிலோ ஆவரேஜான ட்ராமா த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.